ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குளிர்ச்சியான சர்பத்து தான் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். அதுதாங்க குலுக்கி சர்பத்து. இதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 ஸ்பூன் சப்ஜா விதைகள் எடுத்துக்கோங்க. அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம். 10 நிமிஷம் ஊறினா போதும். நல்லா கிண்டி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம லெமன் எடுத்து கட் பண்ணிக்கிறலாம். லேசான பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இது நம்ம சர்பத்தில் போடுறதுக்காக கட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் நேராக கீறிக்கோங்க. இப்போ நம்ம சர்பத் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸில் ஒரு பீஸ் லெமன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச சப்ஜா விதை 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கரலாம். ஒரு கிளாஸுக்கு அரை எலுமிச்சம்பழம் கரெக்டாக இருக்கும். ஐஸ் க்யூப் கொஞ்சமாக போட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு இப்போ குலுக்க போகிறோம். தேவையான ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டுட்டு இதை நல்லா அந்த மாதிரி குலுக்கி விடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக சர்பத் ரெடி ஆயிடுச்சு. நல்லா குலுக்கி விட்டுருங்க. இந்த புதினாவோடைய வாடை, லெமனோடைய இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். உரப்பு, புளிப்பு, இனிப்புன்னு நம்மளுக்கு இந்த சர்பத்து குடிக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு கிளாஸில் மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸி தான். இந்த வெயிலுக்கு ரொம்பவே குளிர்ச்சியான ஒரு சர்பத்து. இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.